சார் இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணதுல இந்த கேசஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலா இருந்துச்சு. எங்களால் போய் நாங்கள் ரெஸ்கியூ பண்ண முடியல. ஸோ ஆனால் சேலஞ்சிங்காக இருந்துச்சு ரொம்ப. அப்படின்ற போல ஒரு கேசஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2024 நவம்பர் மாதம் வந்து 30ஆம் தேதியும் டிசம்பர் 1 வந்து மழை வந்து அதிக அளவாக பெஞ்சுது. நம்ம மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அதிக அளவு மழை பெஞ்சுது. அதேபோல் நம்ம சுற்றியுள்ள மாவட்டங்களான விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் மற்றும் இந்த பக்கம் வந்து வேலூர் மாவட்டம் எல்லாத்தையும் மழை பெஞ்சுது. அந்த டைமில் பார்த்திங்கனாக்கா எல்லாமே தண்ணி அதிகமாக இருந்ததுனால நம்ம திருவண்ணாமலையில் வந்து மேலே வந்து மண் சரிவு ஏற்பட்டு அந்த பாறைகள் விழுந்து வந்தது. அந்த உருண்டு வரும்போது அந்த மலைச்சரிவில் வந்த வீடுகளில் வந்து பாறை விழுந்ததுனால ஒரு வீடு வந்து ஃபுல்லாக அப்படியே கொலாப்ஸ் ஆகி உள்ளே போயிடுது. மண் உள்ளே போயிடுறதுனால உள்ளே வந்து 7 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த டைம் என்ன ஆச்சுனாக்கா ஃப்ளட்டு ஃபுல் இந்த சிட்டி ஃபுல்லாக நம்ம டவுன் ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம ரெஸ்கியூ கால் வந்து தொடர்ந்து வண்டிகள் போயிட்டே இருந்துச்சு. நம்மகிட்ட இங்கே திருவண்ணாமலையில் பார்த்திங்கனாக்கா 3 வண்டி. அந்த 3 வண்டி பத்தாததுனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருந்து ஒரு 7 வண்டி கூப்பிட்டோம். மொத்தம் 10 வண்டி அந்த டைமில் மட்டும் தொடர்ந்து ஒரு 27 முதல் 30 வரைக்கும் ஒரு கால் இருக்கும். அன்றைக்கி மட்டும் அந்த கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாங்க. அந்த கால்ஸுமே நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகலை. எல்லா கால்ஸ்லேயும் போயிட்டு தண்ணி சூழ்ந்த இடங்களில் வந்து சுற்றி எல்லாருமே காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இதே டைமில் மலைச்சரிவு ஏற்பட்டது, மண் சரிவு ஏற்பட்டது. அந்த டைமில் நம்ம வந்து டக்குன்னு அந்த மலைச்சரிவு விட்டு போய் நம்ம ரீச் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து அன்றைக்கி ஃப்ளட்டில் போயிட்டு இருந்தது. ரோடு ஃபுல்லாக ஃப்ளட் போயிட்டு இருந்து வண்டியும் மூவ் பண்ண முடியல, கிட்டையும் போக முடியல. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல மலைச்சரிவு ஏற்பட்டதுனால நம்ம வண்டி வந்து கிட்ட போகிற அளவுக்கு நமக்கு அந்த இடத்துல வழியும் கிடையாது. ஃபுல் மண் சரிவு ஏற்பட்டதுனால கிட்டையும் வழி கிடையாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா என்டிஆர்எஃப் டீம் வந்தாங்க. என்டிஆர்எஃப் டீம் வந்த உடனே அவங்க கூட வந்து சேர்ந்து செயல்பட்டு அப்புறமே வந்து நம்ம அந்த ஒரு 7 பேரை வந்து உயிரற்ற அதாவது பாடியாக ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சுது. இதுதான் எங்களுக்கு வந்து சவாலாக இருந்தது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு டைம் இது வரைக்கும் நம்ம ஆனதில் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஆனதுனால அது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மலைச்சரிவு வந்து நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம வண்டியுமே மேலே ஏற முடியாது. அந்த இடத்துல வந்து ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணதுனால அவங்க வந்து அந்த என்டிஆர்எஃப் டீம் வந்து அதுக்கு ஒரு சின்ன பாதை மாதிரி போட்டு ஒரு சின்ன ஒரு புக்லைன் கொண்டு வந்து சின்ன பாதை மாதிரி போட்டு அது மேலே வந்து ஒரு பெரிய புக்லைன் ஏற்றி அப்புறமேட்டு தோண்ட வச்சு அதுலேருந்து ஒவ்வொரு பாடியாக எடுத்தாங்க. இதுதான் எங்களுக்கு சவாலாக இருந்தது. இதில் வந்து எங்கள் டீம் ஃபுல்லாகவே இருந்தாங்க. நம்ம திருவண்ணாமலை டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. இது இல்லாமல் மற்ற ஸ்டேஷன்லேயும் வந்தாங்க இல்லைங்களா, நம்ம டிஸ்ட்ரிக்டில் மற்ற ஸ்டேஷன் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இல்லை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. வணக்கம் சார். திருவண்ணாமலை தீயணைப்பு மீட்புப்படை துறையில் திருவண்ணாமலை நிலையத்தில் நிலையாளர் போக்குவரத்தாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு எல்லா காலுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். எதுக்கும் வந்து இது கம்மியானதுன்னு நாங்கள் அசஸ் பண்ணவே மாட்டோம். எல்லாத்துக்குமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை சேலஞ்சபிளாக தான் பண்ணுவோம். நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சர்வீஸில் சேர்ந்து இத்தனை வருஷம் வரைக்கும் மலையில் நிலச்சரிவுன்றதே நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அங்கே உள்ளே போய் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் ரொம்ப சேலஞ்சபிளாக தான் போனோம். பட் சக்ஸஸ் தான் ஆனோம். ஏன்னா இன்னும் யாரும் கொஞ்சம் உயிரற்ற நிலையில் தான் மீட்க முடிஞ்சது. பட் சக்ஸஸாக பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் கால்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அது ரொம்ப கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வழியில் துடிப்பாங்க, அவஸ்தைப்படுவாங்க. அவங்கள வந்து ஆறுதல் சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு அவங்கள காப்பாற்ற வேண்டி வரும். இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் அது. ஆனாலும் நாங்கள் அதை திறம்பட செஞ்சுருவோம். அதோட வெற்றியும் கண்டுடுவோம் நாங்கள். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீயணைப்பாளராக பணிபுரிகிறேன் சார். அந்த ஃப்ளட்டில் வந்து ஒரு 1.5 வயசு குழந்தையோ ஒரு 4 வயசு பையனையும் மீட்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப சவாலாக இருந்தது சார். அந்த ஆப்போசிட்டில் வந்து வீடு இருந்தது. சென்டரில் வந்து ஆறு, அதுக்கு ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோடு. அந்த வீட்டில் இருந்து இந்த பைபாஸ் ரோடுக்கு மீட்பு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது சார். ஆனால் அது சக்ஸஸாக மீட்பு பண்ணிட்டோம் சார். எந்த டைம் நடந்துன்னு சொல்லி கரெக்ட் டேட் அந்த இதில் எந்த 30 நவம்பர் அந்த போன ஃப்ளட்டில் தான் பெரு வெள்ளத்தில் தான் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருவண்ணாமலை நிலையத்தில் எந்திர கம்பி ஓட்டியாக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த ஆண்டு பெய்த மழை வெள்ளத்தில் வாலாவட்டி கிராமத்தில் ஒரு 10 பேர் ஆட்டு வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டாங்க. நாங்கள் ஓபிஎம் போட்டு மூலமாக அந்த 10 பேர் மீட்டது ஒரு சவாலான விஷயம். வேணால் உயிரோட மீட்டு அவங்களை கரைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நவம்பர் 30, டிசம்பர் 1. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பருவதமலையில் வந்து திடீர்னு ஒரு நாள் காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு மேலே மலைக்கு போனவங்களாம் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது குறுக்க வந்து அந்த காற்றாடு வந்து அதிகமாக வெள்ளமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஆச்சுனாக்கா அந்த வெள்ளம் வந்து போகிற டைம் வந்து ஒரு 1/2 hour தான் போகும். அது போயிட்ட பிறகு நம்ம தாண்டி போனால் ஈஸியாக போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடை வந்து சின்ன ஓடையாக தான் போகும். அந்த திடீர்னு சடனாக பெஞ்ச மழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளம் ஏற்படுறதுனால தண்ணி வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு அளவுக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் வந்து முன்னாடி வந்தவங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தால் அந்த தண்ணி கொஞ்சம் பேருக்கு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அவசரப்பட்டு
நம்ம போகிற லேட் ஆகிடுமோ, தண்ணி வந்து குறையாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, சடனாக அவங்க கிராஸ் பண்ண ஆரம்பித்த உடனே 2 லேடிஸ் வந்து சென்னையிலேருந்து வந்து, அதாவது சுற்றுலா வந்திருக்காங்க. சுற்றுலா வந்து மலை மேலே போயிட்டு மலையை பார்த்துட்டு கீழே வந்திருக்காங்க. சாமியை பார்த்து கீழே வந்திருக்காங்க. அவங்க மட்டுமே என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாயந்தரம் ஒரு 4:30 5 மணிக்கு அடிச்சுட்டு போனவங்க எவ்வளோ தூரத்தில் போச்சுன்னான்னு நமக்கு தெரியல. ஆனால் வண்டி நம்ம கால் கூப்பிட்டாங்க. கால் போய் அட்டன் பண்ணாங்க. காலுக்கு போய் அட்டன் பண்ணும்போது ஒரு 40 பேர் 45 பேர் அங்கே அந்த பக்கம் இருந்தவங்களை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆனால் 2 பேர் போனவங்க வந்து தேடி பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து கிடைக்கவே இல்லை. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 8 மணியும் தேடணும். அதுக்கு மேலே இருட்டாயிட்டதுனால மாவட்ட ஆட்சியருடைய அறிவுரைப்படியும் மாவட்ட கண்காணிப்பு அறிவுரைப்படியும் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து காலையில் வந்து தேடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்கியூவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்தாச்சு. அதுக்கிடையில் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து பேரிடர் மீட்பு குழு இருக்குது இல்லைங்களா, என்டிஆர்எஃப் டீம், அவங்களையும் கூப்பிட்டாலுமே நம்ம காலையில் ஃபஸ்ட்டு தேட ஆரம்பிச்ச உடனே ஒரு பாடி கிடச்சிருச்சு. அந்த அடிச்சுட்டு வரும்போது கீழே அந்த ஓட போகுது இல்லைங்களா, போயிட்டு ஏரியில் கலக்க போகும். அந்த மேலேயும் தண்ணி வந்துட்டு போயிட்டு ஏரியில் கலக்க போகும். அந்த போகிற வழியில் அந்த பாடி கிடந்தது, நம்ம ரெஸ்கியூ பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு பாடியுமே வந்து ஒரு 11:30 மணி 12 மணிக்கு வந்து ஏரிக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த தண்ணி போய் சேர இடத்துல வந்து கிடச்சி அதையும் எடுத்தோம். அதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் சவாலான சிக்கலான ஒரு அழைப்பாக இருந்தது. தேங்க்யூ சார். வணக்கம் சார். என் பேர் இளையராஜா. தீயணைப்பு ஓட்டியாக திருவண்ணாமலையில் பணிபுரிஞ்சு வந்துட்டுருக்கேன். இங்கே பருவதையில் காலப்போ நானும் அங்கே போயிருந்தேன். அங்கே தீயணைப்பு போயிருந்தப்போ நாங்கள் வழக்கமாக அங்கே போகணுன்னா அங்கே எங்கே அவங்க மிஸ் ஆனாங்களோ அங்கேருந்தே நாங்கள் தேடிக்கிட்டு போவோம். அதேமாதிரி நாங்கள் வழக்கமாக தேடிக்கிட்டு போயிட்டு இருந்தப்போ 2 டீமாக இருந்தோம். நாங்கள் பாதி வழியிலேருந்து ஒரு டீம் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி இருந்து மறுபடியும் சர்ச் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பண்ணிகிட்டே வர்றப்போ ஒரு கருவேல் முள்ளுச்செடின்னு நினைக்கிறேன், அதுக்கு அடியில் ஒரு லைட்டாக வெள்ளையாக கால் தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நானும் இன்னொரு ஃபயர்மேனும் போய் பக்கத்தில் பார்க்குறப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேக் மாட்டிட்டு வந்திருந்தாங்க போல். அந்த பேக்கோடு அப்படியே இருந்தாங்க. அவங்கள பிடிச்சி அங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்கள இது பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொருத்தவங்கள தேடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபுல்லாக தேடி அந்த ஏரியில் போய் கலக்கிற இடம் வரைக்குமே தேடி பார்த்துட்டோம். ஆனால் அவங்க கிடைக்கவே இல்லை. அங்கே கடைசியில் கொஞ்சம் முள் புதர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்குமா இருக்காதான்னு சந்தேகத்திலே போனோம். அப்போது தேடி பார்க்குறப்போ அங்கே போகிறதுக்கு வந்து எங்களுக்கு லைஃப் பாய் தேவைப்பட்டுச்சு. லைஃப் பாய் கொண்டு வர சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்டில் வந்து நின்னாங்க. நாங்கள் இந்த பக்கம் நானும் இன்னொருத்தரும் இருந்தோம். அவங்க லைஃப் பாய் வாங்குறதுக்காக நாங்கள் போனோம். பார்த்தா லைஃப் பாய் அவர் கொடுக்குற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாடி இருந்துச்சு. இன்னொருத்தவங்க அவங்க கிடச்சிட்டாங்க. இப்படி தான் 2 பேரையும் ரெஸ்கியூ பண்ணி மீட்டோம். அதே மாதிரி என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபயர் கால் நாங்கள் எந்த ஃபயர் காலுமே நாங்கள் கூப்பிட்டோடனே அங்கே போய் ஸ்பாட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே இபி இருந்தால் அதை கட் பண்ண சொல்லிடுவோம். ப்ளஸ் அங்கே உள்ள ஏதாவது கேஸ் சிலிண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுப்போம். இன்னும் அது வேலை செய்கிறதுக்காக நாங்கள் அதே மாதிரி போன டைம் தீபாவளிக்கு அங்கே ஒரு காயிலங்கடை ஃபயர் ஆச்சு. அங்கே நானும் இருந்தோம், சாரும் இருந்தார். உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க கடைக்காரங்கிட்ட கேட்குறோம், எதுவும் சிலிண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க இல்லை, சிலிண்டர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். செஞ்சுட்டே இருக்கும்போது ஒன்று பிளாஸ்ட் ஆச்சு. அது சிலிண்டராக என்னான்னு தெரில. அதிலே பாதி நிறைய பேர் பயந்து பின்னாடி மக்கள்லாம் சொல்ல கேட்காம பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் பயந்து பின்னாடி ஓடிட்டாங்க. ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு ஃபயரெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த ரூமை திறந்து பார்த்தா அங்கே கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சிலிண்டர் அப்படியே உள்ளே இருக்குது, ஃபுல் சிலிண்டர். எங்ககிட்ட சொல்லவே இல்லை அவங்க. அது ஏன் அவங்க மறைக்கிறாங்க? இந்த மாதிரி பொதுமக்கள் பண்ணுற சின்ன தவறுகள் இது ஆபத்தாக போய் முடியலாம். இந்த மாதிரி அவங்க பண்ணுறது தவறாக இருக்கும். இன்னொரு அனுபவம் என்னென்னா, இங்கே நிலச்சரிவு ஏற்பட்டப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, அதுதான் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அதே சமயம் அந்த ஃப்ளட்டு அந்த ஃப்ளட்டும் இங்கே திருவண்ணாமலை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. நான் வந்து பார்த்ததில்ல. அந்த ஃப்ளட்டில் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ நல்லவன் பாளையம்னு சொல்லிட்டு அங்கேயும் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருச்சு. அங்கே ஃபுல்லாக கருவேல மரம் இருந்துச்சு ரோட்டை தாண்டி. நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, ஒரு 35 வயசு லேடி வந்து அதில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ தான் அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, அவங்க இருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ரிட்டர்ன் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் உள்ளே இறங்கிட்டோம். அங்கே முள்ளுச்செடியிலே பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி போய் உள்ளே பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அவங்க கருவேலை அந்த முள்ளை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த பொதுமக்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே இருந்தாங்க. கயிறு கட்டிட்டு நம்ம ஃபயர்மேன் உள்ளே கொஞ்சம் அடிக்கிற தண்ணியிலே அந்த ஃப்ளோலேயே உள்ளே போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அது எனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் சடலமாக மீட்கிறாங்க. ஆமாம் சார். பருவமழையில் மீட்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரப்ப இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு இறந்த இல்ல சடலமா பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு கேஸ் அட்டன் பண்ணுறப்போ ஒருத்தர் இறந்தவங்களை பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி அது இல்லை சார், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நமக்கு. பயமாக ப்ளஸ்ஸு நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணது வந்து ஒரு 3 சின்ன பசங்க ஏரிக்கு குளிக்க போயிருக்காங்க. 3 பேருக்குமே நீச்சல் தெரியல. ஒருத்தன் முழுகிறானேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் காப்பாற்ற போயிருக்கான். அவன் முழுகிறான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் காப்பாற்ற போயிருக்கான். 3 பேருமே இறந்துட்டாங்க. ஆழம் கூட இல்லை, ஒரு 4 ஆழம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட் டைம் நான் தூக்க போகிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ப்ளஸ் அதையும் தாண்டி 3 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய சோகம் எனக்கு இருந்துச்சு. அதுதான் சார். வணக்கம் சார். திருவண்ணாமலை தீயணைப்புத் துறையில் நான் தீயணைப்பவராக பணிபுரிந்து வருகிறேன் சார். கீழ்பண்ணாத்தூரில் 2018 நான் வந்து தீயணைப்புத் துறைக்கு வந்தேன் சார். அப்போ கீழ்பண்ணாத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ கால் சார். ஒரு மேன் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளார விழுந்துட்டாவும் அவர் உயிருக்கு போராடி இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருந்தாங்க. எங்கள் டீம் வந்து சீக்கிரமாக போய் பார்த்தோம். ஏரிக்கு பக்கத்துலேயே அந்த கிணறு ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தது, ஃபுல்லாக இருந்தது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 அடி ஆழம் இருக்கும். அவ்வளோ ஆழத்துக்குமே தண்ணி ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து எங்கள் துறையில் வந்து பாதாள் கொலுசு இருக்குது, அது மூலயமா நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், ஒரு 7 மணிக்கு அந்த கால். நைட்டு ஃபுல்லாக தேடுறோம், நைட் ஃபுல்லாக விடிய தேடுறோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் அங்கே ஊர் தலைவரோட உதவியோட ஒரு 5-6 மோட்டர்லாம் போட்டு அந்த கிணத்துக்குள்ளார இருக்க தண்ணீர்லாம் இறைச்சி விடிகாலம் ஒரு 5 மணி இருக்கும், அப்பையும் தேடணும், கிடைக்கல. ஏன்னா ஏரி பக்கமாகவே இருக்க தண்ணி வந்து நிரம்பினே இருந்தது. அதனால் 5 மோட்ரு போட்டுமே இறைக்க முடியல. அதுக்கப்புறமேட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அந்த அளவில் நாங்கள் அவங்கள சடலமாக தான் மீட்டு கொடுத்தோம். அந்த கால் கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான காலாகவே எங்களுக்கு இருந்தது. நன்றி சார். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறையில் தீயணைப்பு ஓட்டியாக இருக்கேன். பெரும்பாலும் நாங்கள் மீட்பு பணியில் வந்து சாலை விபத்து திருவண்ணாமலையில் வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அந்த சாலை விபத்தில் ஒரு நாள் நள்ளிரவு ஒரு 11 மணி இருக்கும். இந்த மாதிரி சாலை விபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னு வேலூர் ரோட்லேருந்து தகவல் வந்தது. நாங்கள் தகவல் வந்த 10வது நிமிஷமே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு வண்டி வந்து தலைக்குப்புறம் இருந்தது. உள்ள 4 பேர் இருந்தாங்க. 3 பேர் வந்து சடலமாக இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் உயிரோட வழியில் துடிச்சிட்டு இருந்தார். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்ப்ரெடர்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கடப்பார சவுல் வச்சு தான் நாங்கள் மீட்பு பணியில் ஈடுபடுவோம். இப்போ புதுசாக ஸ்ப்ரெடர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய உதவிகரமாக எங்களுக்கு இருக்குது. அவர் வழியில் துடிக்கும் போது எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் செயல்பட்டு சீக்கிரமாக அவரை மீட்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரெடர்ன்ற பொருள் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அவரை மீட்டு 108 வாகனம் மூலயமா மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டோம். நான் எதிர்கொண்ட ஒரு சவாலான மீட்பு பணியில் அதுவும் ஒன்று. சார், என் பேர் டேவிட்டு. திருவண்ணாமலை ஸ்டேஷனில் ஃபயர்மேனாக ஒர்க் பண்ணுறேன். 2020 நம்ம திருமஞ்சன கோபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் ஆப்போசிட் ஹோட்டல் இருக்குது. அதில் வந்து கேஸ் ஒன்று ஃபயர் ஆகிடுச்சு. அவங்க ஹோட்டல்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கேஸை வந்து அணைக்கிறேன்னு சொல்லிட்டு எரியத்தை சாக்கு பை கோணி பை எல்லாத்தையும் அது மேலே போட்டு அது இன்னும் 2 ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம கால் வந்துச்சு, நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போய் அந்த கேஸ் ஃபயரை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். அது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஃபயர் கால் சார் எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, பப்ளிக் என்னோடய அட்வைஸ் என்னன்னாக்கா, எப்போவுமே வந்து நம்ம கால் வரும், ரெஸ்கியூ கால், பசங்க கிணத்துல வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. போயிட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிவிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு உயிரோட மீட்போம். ஒரு டைம் இறந்த நிலையில் மீட்போம். இறந்த நிலையில் மீட்கிறப்போ அவங்க என்ன ஏன் சார் எப்படி இறந்தாங்க போனாங்க அப்படின்னு நம்ம ரீசன் கேட்குறப்போ என்ன சொல்லுவாங்கனாக்கா, சார் பசங்க வந்து ஹாலிடேஸ் சார், போய் நீச்சல் கற்றுக்கிறேன்னு போனாங்க, போய் பார்த்தா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னன்னாங்க, பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க வந்து பசங்க வந்து லீவ் விட்டாவே வந்து பசங்களாக சேர்ந்து போய் கிணத்துல விழுந்து நீச்சல் தெரியாமல் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து விழுந்து இறந்துடுறாங்க. அதனால் பேரண்ட்ஸோட முன்னணியில் அவங்க வந்து நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய பப்ளிக்கு என்னோடய அட்வைஸ் சார். அப்புறம் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து 24/7 வந்து பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணுற காத்திருக்கோம். அதனால் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் சார். தேங்க்ஸ் சார். சார் வணக்கம் சார். என்னோடய பேர் வந்து அப்துல் ரசாக். திருவண்ணாமலை தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பவராக பணிபுரிகிறேன். 2014 தீபம் டியூட்டிக்கு அப்போ திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் டியூட்டிக்கு பணிபுரிஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நான் பணிபுரிஞ்ச இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டு ஒரு 10 வயசு குழந்த மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி விழுந்து இருந்துச்சு. அப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பேரண்ட்ஸு எல்லாருமே பப்ளிக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கி முதலுதவி பண்ணி உடனடியாக வெளியே கோயிலை விட்டு வெளியே தூக்கிட்டு வந்து கையிலே கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் கையிலே தூக்கிட்டு போயிட்டு அந்த
முதலுதவி பண்ணுற இடத்துல இந்த தற்காலிக மருத்துவ முகாமில் எடுத்துன்னு போய் சேர்த்தோம் சார். இது எனக்கு பெரிய நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அந்த குழந்தைய வந்து அந்த சமயத்தில் நான் காப்பாற்றினதுக்கு அந்த இடத்துல இருந்த எல்லாருமே வெகுவாக பாராட்டினாங்க. அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மனசார நம்ம துறையும் அந்த இடத்துல பணிபுரிஞ்ச என்னையும் ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. அது பெரிய அனுபவமாக இருந்துச்சுங்க சார். திருவண்ணாமலை தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பவராக பணிபுரிந்து வருகிறேன். நான் மொதல் ஒரு ரெஸ்கியூ கால் அட்டன் பண்ணேன். வந்த புதுசில் ஒரு லேடி வந்து ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கும். அவங்க வந்து கிணத்துல வீழ்ந்துட்டாங்க. தண்ணி வந்து ஒரு இடுப்பளவு தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து வீழ்ந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டா எங்களுக்கு வந்து அவங்கள மேலே எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களை கால் பண்ணாங்க. சரின்ட்டு நாங்கள் போனோம். அங்கே போனால் உள்ளே பார்த்தோன்னா ஒரு 90 அடி ஆழம் இருக்கும். நான் அப்போ தான் அட்டன் பண்ணுறேன். எங்கள் துறை கயிற்றிலே சேர்நாட்டுன்ற சொல்கிற முடிச்சில் அவங்கள சேர்நாட் மூலியமா மேலே எடுத்துகிட்டு வந்தோம், கயிறு மூலியமா. அப்போ வந்து எல்லாருமே மேலே வந்தவொடனே நல்லா ஒர்க் பண்ணப்பா, நல்லா இது பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 வந்து ஒரு குழந்தை கொரோனா டைமில் வந்து ஊருக்குள்ளே கிராமத்தில் இருக்கவங்க வந்து அங்கங்கே குருவி பிடிக்கிறதும் அந்த இது பண்ணுறதும் அந்த குழந்தைங்களாம் வந்து என்ன பண்ணிச்சு, உண்டிகோல் எடுத்துன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, கிணத்து வாரம் குருவி அடிக்கும்போது கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் அந்த தம்பிக்கு வந்து நீச்சல் தெரியாததால் அவன் இறந்துட்டான். அவனை போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தான். அவருக்கு வந்து நீச்சல் தெரியாத கிணத்து வாரம் போகிறது கொஞ்சம் தவறுதலான கொஞ்சம் விஷயம்தான். அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே நீச்சல் கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டாவே பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துடலாம். மற்றபடி அவங்க வெளியே போகணும் அப்படின்னா ஒரு 2 வீலரில் அதுமாரி தான் போக முடியும். கிணத்து வாரம் அதுமாரி எங்கன்னா தெரியாத தவறுதலாக விழுந்துட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் ஒரு சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம தீயணைப்போ சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதே தான் நான் சொல்கிற போகிற அட்வைஸு. அதாவது குழந்தைகளை வந்து நம்ம கண்காணிப்பிலே வச்சுருங்க. இப்போ லீவ் விட்டாங்கன்றதுக்காக அவங்கள ஃப்ரீயாக விட்டோம்னாக்கா அவங்க வந்து தெரியாத ஆழம் அதிகமாக நிறைந்த நீர்நிலைக்கு போவாங்க. தண்ணியை பார்த்தோன்னே இறங்கணும்னு தோணும். அந்த வயசு அது மாதிரி அந்த மாதிரி தண்ணியில் இறங்குவாங்க. நீச்சல் தெரியாமல் வந்து உள்ளே கற்றுக்கிறேன்னு போவாங்க, இல்லை குளிக்கிறேன்னு போவாங்க, இல்லை இறங்கி விளையாடன்னு போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அந்த இடத்துல வந்து மண்ணை எடுத்துகிட்டு ஆழமாக இருக்கும், அந்த இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. இந்த இடத்துல வந்து திடீர்னு நீர் சுழல் வரும், அந்த நீர் சுழலில் வந்து மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி டைம்லாம் போயிட்டு ரிஸ்க்கான இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது அனைத்து பள்ளி மாணவர்களும் இல்லாமல் எல்லா சிறுவர்களும் சொல்கிறது என்னன்னாக்கா, நீர்நிலைகள் வந்து எந்த நிலையிலும் தான் சரிதான், ஆழம் தெரியாமல் போயிட்டு இறங்க வேண்டாம். அது உங்களுக்கு நீச்சலே நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே புதிய இடங்களுக்கு போகும்போது அந்த இடங்களில் போயிட்டு நம்ம நீர்நிலை இறங்கக்கூடாது. இதுதான் எங்களோட அட்வைஸு. அதாவது நீர்நிலையில் இறக்கிறது மட்டுமே நிறையா கால் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வந்துட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் வந்து நீர்நிலை இறக்கிறது மட்டுமே வருஷத்துக்கு வந்து ஒரு 100-200 பேர் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து தவிர்க்கணுன்னாக்கா பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவர்கள் முன்னிலையிலே வந்து நீச்சல் கற்றுறணும், நல்லா கற்றுக்க சொல்லணும். அதாவது தான் தெரியாமல் விழுந்துட்டா கூட தப்பிச்சு வர மாதிரி பார்த்துக்கணும். நம்மளா போய் இறங்கக்கூடாது. தெரியாமல் ஏதோ விழுந்துட்டோம்னா தப்பிச்சு வர மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் எங்களுடைய அட்வைஸு. அதாவது எங்களுடைய நோக்கம் என்னென்னா வி சர்வ் டு சேவ், அதாவது காக்கும் பணி எங்கள் பணி. அதுதான் எங்களுடைய 24/7 வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான அழைப்பாக இருந்தாலும், எந்த விதமான ரிஸ்கி கால், எந்த விதமான தீ விபத்து அழைப்பாக இருந்தாலும் உதவ தயாராக இருக்கும். எங்களுடைய வந்து அவசர உதவி எண்கள் வந்து 101 மற்றும் 112. நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை எப்பொழுதுமே நீங்கள் வந்து உதவியை பெறலாம். நன்றி, தேங்க்யூ.